வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு தர்ம சிந்தனையை பற்றி நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிராமண வர்ணக்காரர்கள் இந்து சமயத்தை சார்ந்த இந்துக்கள் யார் என்பதை பற்றி எடுத்துரைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும், அனைத்து என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் அவசியமாக இந்த தினம்பொரு தகவல் என்னும் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஓரளவுக்காவது தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது மொத்தத்தில் தெய்வங்களுக்கு உருவம் உண்டா? நிச்சயமாக கிடையாது. ஜோதி சுரூபம்தான் அனைத்து தெய்வங்களுமே. அதை ஒரு வடிவாக நமக்கு புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஜோதிய சுரூபத்தையோ அருவமும் உருவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிவலிங்கம், அதாவது பரமேஸ்வரருக்கு சிவலிங்கம், விநாயகர் பெருமானுக்கு பசுஞ்சாணி மஞ்சள், அம்பாளுக்கு மேரு, ஸ்ரீமன் நாராயணருக்கு சாலக்கிராமம், பிரம்மாவுக்கு பார்த்தோம்னாக்கா அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. எல்லா விதமான அம்பாளுக்குமே மேரு, ஸ்ரீசக்கரம் அந்த ரூபத்தில் தான் இருப்பா. இப்போ சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் மார்க்கண்டேய மகரிஷிகிட்ட சொல்றார், நான் பிராமணர்களை ஏன் இறைவனை விட மேலானவர்கள் என்று சொன்னேன் என்று. அவர்கள் வேதம் படிக்கிறார்கள், வேதம் படித்து என்ன நல்லா செய்கிறான் நித்திய கர்மாக்களையும் செய்கின்றார்கள். அனைவருக்கும் தர்மத்தை பற்றி உபதேசம் செய்கிறார்கள். வாழ்க்கையிலே நல்லதை நடப்பதற்கு உண்டான வழிகளையும் புராண கதைகளையும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரி செய்யக்கூடிய வைதீக பிராமணர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு சமமானவர்கள். நான் இறைவனுக்கு சமமானவர்கள்னு தான் நான் சொல்றேன். அதனால்தான் மார்க்கண்டேய மகரிஷியே பிராமணர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொன்னோம். ஆனா பிராமணர்கள் எந்தெந்த வயதிலே எது அதாவது உபநயனம் முதல் ஆரம்பம் அதையே சரிவர செய்யலை, அந்த 5 வயசுல போடல அப்படின்னால அவன் இந்து சமயத்தில் இந்து ஆகிடுறான்.
சரி, உபநயனம் போட்டாச்சு, காயத்ரி ஜபம் பண்ணுறதில்ல, அவனும் இந்துவாயிடுறான். அவன் வேதம் படித்து இருந்தாலும் வைதீகராக இருந்தாலும் அதை கடைபிடிக்காதவர்கள் அனைவருமே பிராமண வர்ணக்காரர்கள் இந்துக்களாக ஆகிவிடுவார்கள். இதை எப்படி சொல்றாருன்னா, அவர் ஸ்தூல ரூபமாக தான் பார்க்கிறார் மார்க்கண்டேய மகரிஷி, ஜோதி ரூபமாக தான் பார்க்கிறார். அசரீரி வாக்கில் தான் இத்தனையும் நடக்கிறது. பரமேஸ்வரருக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் அசரீரி வாக்கு தான் கொடுக்கிறார். அவர் மகாஞானி மார்க்கண்டேய மகரிஷி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அவள் தாயாரோ தகவனாரோ போயிடுறா. அவளுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய புது கர்மாக்களை செய்யாமல் இருக்கக்கூடிய பிராமணனும் வைதிக கர்மாக்களில் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற விதியானது இருக்கின்றது. அந்த விதியை மீறி செய்பவர்களும் இவர்கள்லாம் மட்டும்தான் இந்துக்களாக ஆவார்கள். மற்ற பிராமணர்கள், அதாவது எல்லா விதமான செயல்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிராமணர்கள் கண்டிப்பாக இந்துக்கள் கிடையாது. சரி, இந்துக்கள்னா யார்? இதையும் பரமேஸ்வரர் சொல்றார். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உயிர் பிராணிகளாக மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். அது திரேதாயுகம், அதாவது கிருதயுகம், திரேதாயுகம் இவைகள் இரண்டிலும் பூரணமாக கடைபிடிப்பார்கள். துவாபரயுகம் கலியுகத்தில் ஓரளவுக்கு கடைபிடித்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் கலியுகத்தில் நாள்பட மனிதனாகப்பட்டவன் அனைத்திற்கும் தான் தான் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரத்தில் அவர்களுக்கென்று ஒரு சமயத்தை உருவாக்கி கொள்வார்கள். அந்த சமயத்தை மதம் என்னும் அகங்காரமானது அவர்களது மனதை கொள்ளை கொள்ளும். அப்பொழுதுதான் இந்த மதங்கிற அந்த ஒரு அகங்காரம் இருந்தால்தான் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி வாய்த்துக் கொண்டு கலியுகத்தில் மரணம் அடைவார்கள். அப்போதுதான் கலியுகத்தில் அதர்மமானது நிறைய ஆகும். அந்த அதர்மமாகும் போது கலியானது முடியும். அப்போ எல்லாருமே தான் சொல்றார் அவர் சொல்றது. ஆனா கலியுகத்துல தான் ஏகப்பட்டதான மதங்கள் உருவாகும். இப்ப நிறைய உருவாயிருக்கு. அதாவது இந்து மதம்னு சொல்றா, கிறிஸ்தவ மதம்னு சொல்றா, இஸ்லாமிய மதம்னு சொல்றா, புத்த மதம்னு சொல்றா, ஜெயின மதம்னு சொல்றா, இன்னும் ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கில் இருக்க மதங்கள் உலகம் முழுவதும் சொல்றான். முதல்ல மதம் என்ற பெயரை சொல்வதே தவறு. அவர் என்ன சொல்லிட்டார்? எல்லாருமே மனுஷ பிறவியா இருக்கிறவா எல்லாருமே இந்துக்கள் தான். ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சு போச்சு. இதுல ஒவ்வொரு மதத்திலும் உட்பிரிவு வேற இருக்கு. அதுல ஜாதிகள் என்னும் 14,000 ஜாதிகளானது கலியுகத்தில் உருவாகும். எவ்வளவு ஜாதி இருக்கு? 14,000 ஜாதி இருக்கான். தர்மசாஸ்திரத்தில் சொல்றது. பரமேஸ்வரர் மார்க்கண்டேய மகரிஷி சொன்னதா, அது மார்க்கண்டேய மகரிஷி தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்காரு.
அவனுக்கென்று ஒரு ஜாதியை உருவாக்குவான். அதன் மூலமாகத்தான் கலியுகத்தில் பிரளயமானது உருவாகும். அவர்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுப்பா, ஒருத்தரை வெட்டி போட்டு சாட்சி மாண்டு போவா. அப்ப மார்க்கண்டேய மகரிஷி கேட்கிறார், அப்ப கலியுகத்துல பிராமணர் யார், அதை சரிவர கடைபிடித்துக் கொண்டே இருந்தால் அவருக்கு என்ன பலன் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் கேட்கிறார். இதெல்லாம் அசரீரி, அந்த ஜோதி சுரூபமாக இருக்க மனசுக்குள்ள இருக்கக்கூடியதே கேள்வி கேட்டு அவர் கேட்டுக்கிறார். அதுக்கு பரமேஸ்வரர் பதில் சொல்லிட்டு இருக்கார். அப்ப அவர் சொல்ற பரமேஸ்வரர், இவன் கலியுகம் நடக்கிறது, இந்த கலியுகமானது முடிஞ்சிருக்குன்னா மீண்டும் திரேதாயுகமானது, அதாவது மறுபடியும் கிருதயுகமானது ஆரம்பிக்கும். முதல்ல மறுபடியும் யுகங்கள் ஆரம்பிக்கும். மொத்தமே யுகங்கள் 4 தான். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் கிருதயுகம் ஆரம்பிக்கும். அந்த கிருதயுகம் ஆரம்பிக்கும் பொழுது கலியுகத்தில் எந்த பிராமணர்கள் இந்த மாதிரி இருந்தார்களோ அவர்களிலேயே மிக சிறந்தவராக செயல்பட்டவர் யாரோ அவர் தான் தோன்றிய பிரம்மாவாக உருவெடுப்பார். எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த பிராமணனாகப்பட்டவன் கிருதயமானது மீண்டும் ஆரம்பிக்கும் பொழுது அவரே தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவாக இருப்பார். இதான் விஷயம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பிராமண வர்ணக்காரர்கள் வைதீகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதன் பிரகாரம் செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சி நாளை முக்கியமான ஒரு விஷயத்துடன் தாங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றோம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுப அஸ்து ததா அஸ்து.